மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி மலர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான அருமையான இட்லி பொடி எப்படி தயாரிக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி பொடி தயாரிக்கிறதுக்கு இந்த 3 பொருள் மட்டும் போதும். இந்த 3 பொருள் பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டான உடனே செய்யக்கூடிய இட்லி பொடி தயாராகிடும். ஸோ வாங்க இந்த சூப்பரான இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட்டான பின்னாடி இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பின்னாடி இதில் வரமிளகா சேர்த்து வறுத்துக்கணும். வரமிளகா நான் 20 வரமிளகா சேர்த்துருக்கேன். இட்லி பொடி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் வரமிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இதுவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வரமிளகா சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை சிம்லே வச்சு வரமிளகாவை நல்லா வறுத்துக்கணும். அந்த வறுபட்ட வாசனை வர்ற வரைக்கும் கலர் லைட்டாக மாறும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வரமிளகா எல்லாமே சூப்பராக வறுபட்டுருச்சு. இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லா வரமிளகாவும் இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு 1 கப் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கணும். ஸ்டவ்வை சிம்லே வச்சு இதை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கடலைப்பருப்பு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டால் தான் பொடி நல்லா கலராக கிடைக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது வறுபட்ட கடலைப்பருப்பு எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சாச்சு. இப்போது அதே கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஸ்டவ்வை சிம்லே வச்சு இதை வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வறுத்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போது வறுத்த வரமிளகாய் சேர்க்குறேன். அப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக சுலபமாக செய்யக்கூடிய இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இட்லி பொடி ரொம்ப சீக்கிரமாக உடனே அரைக்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதோடைய டேஸ்ட்டும் வாசனையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் இந்த பொடி தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகமான பொருளும் தேவைப்படாது. 3 பொருளை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.